ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது 2026 வரை இருக்க போகுது. அதை வந்து தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா நாட்டோ வெளியில் விட்டுருக்காங்க. நாட்டோ இதை சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நம்ம நேற்றைய பதிவில் பார்த்துருந்தோம். சரி, நாட்டோவினுடைய கருத்து கணிப்பு இது இப்படி இருக்கும்போது 100வது நாள் அடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்கிறாங்க. ஏன் அது முடிவுக்கு வராது? ஏன்னா புதுசாக ஏமன் நாடு உள்ளே வந்திருக்காங்க. அதுலேயும் ஹவுத்தி அப்படிங்கிறவங்களை எதிர்த்து யூஎஸ் யூகே போட்ட தாக்குதல் அப்படிங்கிறது 2வது நாளாக நேற்றும் தொடர்ந்து இருக்கிறது. இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்திருப்பது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ மேற்குலக நாடுகள் அரபுலக நாடுகளுக்கு எதிராக அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒருவேளை நீண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வெளியில் வருது. ஆனால் உண்மையிலேயே ஏமன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? அடுத்த கட்டமாக இஸ்ரேலினுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? முதல் விஷயமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, அங்க மனிதர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ராணுவ படையால். IDF அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான் அதுக்கு காரணம். கிட்டத்தட்ட 24,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 24,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 24,000 பேர்ல 70% அப்படிங்கிறது குழந்தைகளும் பெண்களும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி. அப்ப 70% குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு மன பிரம்மை பிடித்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது அடுத்ததாக கவனிக்கப்பட வேண்டியது. அதாவது டயரியா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, வயிற்றுப்போக்கு. இந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது 5 இயர்ஸ், அது 5 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 48,000 குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இருந்தது. திடீர்னு ஒரு வாரத்தில் அது 71,000 உயர்ந்து இருக்கிறது. வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது எப்போ வரும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஃபுட், அங்கே சரியான சாப்பாடு கிடைக்காமையோ இல்லாட்டி வயிற்றில் ஏதோ தேவையில்லாத உணவு இருப்பதனாலேயோ வரக்கூடியது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான சாப்பாடு கிடையாது, ஊட்டச்சத்து கிடையாது, எதுவுமே இல்லாமல் திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்தில் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டிருந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 5 வயசுக்கு கீழே 48,000 திடீர்னு 71,000 உயர்ந்திருக்கு. ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் என்ன நிலைமையாகும் அப்படின்னு கேட்டால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்முடைய உடலுக்கு சக்தி அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை அந்த குழந்தைகளுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக மாறிவிடலாம் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே மறுக்கவே முடியாது. குளுக்கோஸ் ஏற்றணும், அந்த குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 36 ஹாஸ்பிட்டல், 25 ஹாஸ்பிட்டல் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. 100 பேர் எனக்கு ஹையர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு நபருக்கு மட்டும் அதற்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த மாதிரியான நிலைமை எல்லாமே இருந்து வருகிறது. இன்னைக்கு எகிப்துலேருந்து இன்னொரு செய்தி வருது. எகிப்த் நம்ம நண்பர் தானப்பா, அந்த காசா பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்றதெல்லாம், நீங்களாவது அந்த மக்களை அனுமதிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை, எங்களால் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ராஃபா கிராசிங் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எல்லை முழுவதுமாக இந்த கம்பி, சுருள் கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு பார்டர் ஃபென்சிங் அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரியுது, பாலஸ்தீனிய மக்களை உள்ள வச்சே இஸ்ரேல் கொஞ்சம் குவித்தாலும் குவிப்பார்களை தவிர அவங்களை வெளியில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அரபுலக நாடுகள், இஸ்லாம் நாடுகள் கொஞ்சமும் சிந்திக்காமல் இருப்பது கொஞ்சம் பயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியும் ஏற்படுத்தி இருக்கு. பொதுவாக இந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற அந்த குழந்தைகளுடைய வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 2,000 கேசஸ் அப்படிங்கிறதான் பதிவு பண்ணுவாங்களாம். ஆனால் இப்போ அது 2,000% உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி. 2,000% அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் ஐநா சபை சொல்கிறாங்க, அது இப்போ இருக்கக்கூடிய காசா பகுதி அப்படிங்கிறது குழந்தைகளுடைய கிரேவ்யார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளை கொஞ்சம் புதைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,55,000 ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த 1,55,000 ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பமற்றவர்களாக இருக்கட்டும், இல்லை பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலைமை, அந்த குழந்தைகளுடைய மனநிலைமை அப்படிங்கிறத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு இஸ்ரேல் காசாவினுடைய பிரச்சனை. அப்போ ஏமன் நாடு என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக அந்த ஹூத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் அட்டாக்கை நிப்பாட்ட முடியாது, உங்களுடைய ப்ரொபகண்டா அப்படிங்கிறது எங்ககிட்ட செல்லுபடி ஆகாது. யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, பஹ்ரைன் போன்ற நாடுகள் இதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். சரிதானே? நீங்கள் வந்து ஏமன் நாட்டுக்குள்ளே போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 டார்கெட் அடிக்கிறாங்க. அங்கே எத்தனை ஏமன் ஹூத்தி போராளிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட பிளான் ஹவுத்தி என்ன செய்யணும், அவங்களோட தீவிரவாத லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான்.
ஸோ ஜோ பைடன் அவர்களுடைய இந்த முடிவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளே கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் அமெரிக்காலையும் சலசலப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அப்போ ஹவுத்தி என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இதோடு முடிக்க முடியாது, நாங்கள் எங்களுடைய பாலஸ்தீன நண்பர்களுக்காக உறவுகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் அடிப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று கூட ஒரு 100க்கும் அதிகமான மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஏவுனாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேலுடைய பிளான் என்னென்னா இதில் அமெரிக்காவை ஃபுல் ஃப்ளெட்ஜாக உள்ளே கொண்டு வர்றது தான். அமெரிக்கா உள்ளே வந்துட்டாங்க. சொல்லப்போனால் ஏமன் நாட்டுக்கு உள்ள ஏர் ஸ்ட்ரைக் நடத்தின அமெரிக்கா அப்படிங்கிறது இன்றைக்கி உலக நாடுகளில் பேசப்படுது. எஸ், அமெரிக்கா தான் இந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க, அமெரிக்கா தான் ஏமனுக்குள்ளே வந்து அடிக்கிறாங்க, அமெரிக்காவினுடைய சென்காம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலுடைய பக்காவான ஒரு பிளான் ரெடி ஆயிடுச்சு. அது அமெரிக்காவும் வேறு வழியே இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க, உள்ளே நுழைந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல மேற்குலக நாடுகளிடையே ஒரு பிரிவு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த ஏர் ஸ்ட்ரைக்குக்கு சம்மதம் தெரிவிக்காத மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க. பிரான்ஸ் சம்மதம் தெரிவிக்கவில்லை, இத்தாலி சம்மதம் தெரிவிக்கவில்லை, முக்கியமான ஜெர்மனி நாடு இதுக்கு சம்மதம் தெரிவித்தார்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரும் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. இப்படின்னு சொல்கிற பல நாடுகள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கலை. அப்படின்னா மேற்குலக நாடுகளிடையே பிரிவு வந்துருச்சு. இந்த பிரிவு நாளைக்கு பெருசாக ஒரு ரொம்ப பெரிய அளவில் விரிசலாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏமன் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா தொடுத்த இந்த யுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பெரும் தலைவலியாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேற்குலக நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நேராக நம்ம பார்க்க வேண்டியது இதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு மோனோபோலியாக இருக்குது விக்கி. அதனால் நம்ம என்ன செய்யணும், மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் உருவாக்கி ஆக வேண்டும். சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் அதற்காக தான் ஒழிச்சிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு மல்டிபோலார் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகணும், கண்டிப்பாக இந்த வேர்ல்டு ஆர்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு பிரிக்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு 28 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பாண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த 28 பில்லியன் அப்படின்னு சொல்கிறது அவங்கவுங்க நாட்டு கரன்சிலே இதை வாங்கிக்கலாம். ஸோ அங்கே டாலருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே விற்கலை, அவங்க கரன்சிலே இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்கிறதுனால சூப்பராக பிரிக்ஸால் என்ன செய்ய முடியும், டீடாலரைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது 28 பில்லியனாக இருக்கும், நாளைக்கு அது வளர்ந்து 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 ட்ரில்லியன் கணக்கான பாண்ட் அப்படிங்கிறத இவங்க என்ன செய்யலாம், ஒருவேளை பிரிக்ஸினுடைய நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வெளியிடலாம். மல்டிபோலார் வேர்ல்டுனுடைய ஒரு சின்ன ட்ரெய்லரை இப்போது பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸ் 5+5 இப்போ ஒரு 10 நாடுகள் ஆயிட்டாங்க. அந்த 10 நாடுகளும் சேர்ந்து இதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் இதை வெளியில் விட்டுருக்காங்க இந்த செய்தியை. ஆமாப்பா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரிக்ஸினுடைய பாண்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, லோக்கல் கரன்சிலே வாங்கிக்கலாம், டீடாலரைசேஷன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு காய் நகரத்தில் இதை நம்ம பார்க்கலாம். சரி, அப்படின்னா ஈரான் இதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா ஈரானுக்கு எதிராக கண்டிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள் வரும் அப்படிங்கிறது ஈரானுக்கும் தெரியும். அது ஹூத்தியா இருக்கட்டும், இல்லாட்டி ஹமாஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், இவங்க 3 பேரையும் பேர் சொல்லி ஈரானை தான் லாஸ்ட் அடிப்பாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய நட்பு நாடுகள் ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் கூட நல்ல உறவை மேம்படுத்த விரும்புகிறாங்க. அதனால தான் நம்ம வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் கூட இன்னைக்கு சண்டையா எங்கே போயிருப்பார், நேராக ஈரானுக்கு போகிறார். 2 நாள் பயணம் அப்படிங்கிறத மேற்கொள்கிறார். ஈரான் அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கூடவே இருக்கக்கூடிய நாடு ஈராக் இருக்குது பார்த்தீங்களா, ஈரான், ஈராக் அப்படின்னு சொல்கிறது ஒரு காலகட்டத்தில் யுத்தம் செய்த நாடுகளாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்க 2 நாடுகளும் நட்பு நாடுகளாக மாறி நிற்கிறார்கள். ஈராக்குக்கு தேவையான கேஸாக இருக்கட்டும், பெட்ரோலியமாக இருக்கட்டும், இதெல்லாமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், எங்களுடைய அடுத்த கட்ட காய் நகரத்திலே நாங்கள் பக்காவாக செஞ்சுட்ருக்கோம். நிச்சயமாக சொல்கிறேன், ஈராக் அப்படிங்கிறதுல நாங்கள் எந்த விதமான தொய்வும் அவங்களுடைய ப்ராஜெக்டில் எதுவுமே செய்ய மாட்டோம், சூப்பராக செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலெக்சா ஸ்டார்ம் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் இந்த மிடில் ஈஸ்ட் இல்லாட்டி அரபுலக நாடுகள் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் போட்ட ஒரு பெரிய பிளான் இக்குவேஷனை ரொம்ப பெரிய அளவில் கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இஸ்ரேலினுடைய காய் நகர்த்தல் இஸ்ரேலுக்கு எதிராக மாறி இருக்கிறது. உடனடியாக இஸ்ரேல் அமெரிக்காவை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. அமெரிக்கா உள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக மாற்றப்பட்டிருக்கிறது. யுஎஸ், யூகே ஏர் ஸ்ட்ரைக் ஆன் எமன் அப்படிங்கிறத பற்றி எகிப்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கண்டனங்களை தெரிவிக்கிறோம், இது சரியான ஒரு நடவடிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் வெனிசுலாவினுடைய மதுரோ அரசாங்கம் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கியூபாவினுடைய அரசாங்கமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏமன் நாட்டுக்கு எதிராக நீங்கள் செஞ்ச தாக்குதல் அப்படிங்கிறது மனிதாபிமானமற்ற செயல், கண்டிப்பாக இதற்கான எதிர்வினைகள் வரும், அப்படி வரும்போது அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கப்பா பார்த்துக்கோங்க, நாங்கள் கண்டிப்பாக பாலஸ்தீன பக்கம்தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக மேற்கத்திய நாடுகளிடையே ஏற்படக்கூடிய விரிசல், அரபுலக நாடுகள் பாலஸ்தீன மக்களை உள்ளே எடுத்துக்கிட மாட்டுக்காங்க அப்படிங்கிற உண்மை. இல்லைப்பா நாங்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம், எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி 100கணக்கான மிசைல்ஸை மறுபடியும் யூகே, யுஎஸ்க்கு எதிராக அனுப்பின ஏமன் நாட்டினுடைய ஹூத்தி போராளிகள், ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அப்படின்னு சொல்கிற அடுத்த அமைப்பு, அந்த அமைப்பு வழியாக நடத்தக்கூடிய தாக்குதல், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த யுத்தமும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த யுத்தம் மறுபடியும் ஒரு பெரிய போரை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. பார்க்கலாம், அடுத்தடுத்த அப்டேட்டில் அதற்கான உண்மைகள் எல்லாமே தெரிய வரும். இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.